ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பிஸ்னஸ் டே 10ல் வந்து பிஸ்னஸ் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது வரைக்கும் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அது உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து மார்ஜின் வைக்கலாம் அதை பற்றி பார்க்கலாம். நார்மலாக வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த டெக்ஸ்டைல்னு கிடையாது, நார்மலாக பிஸ்னஸில் மெயினாக இந்த டெக்ஸ்டைல் பற்றி மட்டும் நம்ம பேசுவோமே. டெக்ஸ்டைலில் எடுத்துக்கிட்டால் நீங்கள் வந்து 30லேருந்து 45% வந்து கம்பல்சரி மார்ஜின் வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அட்லீஸ்ட் அந்த 10%ஆவது உங்கள் கையில் வந்துட்டு மார்ஜின் வந்து அந்த ப்ராஃபிட் காசு மிச்சம் இருக்கும். ஏன்னு கேட்குறீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சாரீ 100 ரூபா எடுக்கிறீங்கன்னா அதை நீங்கள் உங்கள் கடைக்கு கொண்டு வரும்போதே அதோட காஸ்ட்டு வந்துட்டு மினிமம் 110லேருந்து 115 ஆயிரும். எப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக் பர்ச்சேஸ்க்கு வந்துட்டு அந்த சப்ளையர் ஷாப்புக்கு நீங்கள் போகிறீங்கன்னா, நீங்கள் போகிறதுக்கு உண்டான எக்ஸ்பென்சஸ், அந்த டே உங்களுக்கு உண்டான சேல்ரி, நீங்கள் வந்து அந்த ஸ்டாக்கை எடுத்துகிட்டு வர டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் கேல்குலேட் பண்ணும்போது நீங்கள் ஒரு 10,000 ரூபா அந்த பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்கன்னா அன்றைக்கி ஒரு 1000 ரூபா செலவாயிருக்கும். ஸோ இந்த 1000 ரூபாயும் இந்த 10,000த்தில் தான் வரும். அப்போ 11,000. ஆல்மோஸ்ட் இங்கேயே வந்து உங்களுக்கு வந்து 10% ஏறிடுச்சு. ஸோ நீங்கள் ஒரு 100 ரூபா சாரியை வந்து 110 ரூபா சேல் பண்ணிங்கன்னா அதில் வந்துட்டு ஏதாவது என்கிட்ட வந்து எக்ஸாக்டாக கேட்டிங்கன்னா வந்துட்டு உங்கள் கை காசு தான் போகுமே தவிர உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இருக்காது. மினிமம் 30 to 45% வந்து நீங்கள் மார்ஜின் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணாதீங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. சில நேரம் நமக்கு டேமேஜ் வரலாம். எல்லா டேமேஜ் கிளாத்ஸுமே வந்து நம்மளால் சப்ளையர்கிட்ட வந்து ரிட்டர்ன் கொடுக்க முடியாது. ஸோ அந்த டேமேஜும் வந்து இந்த நீங்கள் வைக்கிற மார்ஜினில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். நம்பர் 2, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில நேரம் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கிட்டு வர ஸ்டாக் சேலே ஆகாது. ஸோ அந்த சேல் ஆகாமல் அந்த ஹோல்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த ஸ்டாக்குக்கு உண்டான பேமெண்ட்டும் நீங்கள் இதில் தான் எடுக்கணும். இப்போ ஒரு 5,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வந்து 6 மாதம் சேலே ஆகலை அப்படின்னா, நீங்கள் 5,000 ரூபாய்க்கு வந்து 2% இன்ட்ரெஸ்ட் போட்டாலுமே மாதம் 100 ரூபா, 6 மாதத்துக்கு 600 ரூபா ஆச்சு. ஆல்மோஸ்ட் அதிலே 6% போயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நிறைய கேல்குலேஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம 30 to 45% மார்ஜின் இல்லாமல் நீங்கள் சேல் பண்ணவே கூடாது. 45% வந்து நீங்கள் எந்த மாதிரி சாரீக்கு வைக்கலாம்னா, கொஞ்சம் வந்துட்டு நல்ல டிசைனர் கிராண்ட் சாரீஸ்க்கு வைக்கலாம். நம்ம 100 ரூபா சாரீக்கு வந்துட்டு போயிட்டு வந்துட்டு 150 ரூபா சேல் பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அவ்வளோ எக்ஸாக்டாக வராது. அந்த சாரீக்கு தக்குன மாதிரி, மூமெண்ட்ஸுக்கு தக்குன மாதிரி நம்ம வந்துட்டு இந்த 30லேருந்து 45% உண்டான மார்ஜினை வந்து டிசைட் பண்ணிக்கணும். அதுக்கும் கீழே நம்ம சேல் பண்ணுறது வந்து ரொம்ப வந்துட்டு நமக்கு வந்து யூஸ்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஸோ நான் யோசிச்சு பண்ணுங்கள். நான் வீட்டில் தானே வச்சு சேல் பண்ணுறேன், ஒரு சேலைக்கு வந்து 10 ரூபா கிடச்சா போதும்லாம் சேல் பண்ணாதீங்க. நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணாலுமே எங்கே வச்சு பண்ணாலுமே உங்களுக்கு வந்துட்டு இப்போ அந்த மார்ஜின் வந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு வரலன்னா உங்களுக்கு வந்து பிரயோஜனமே இல்லை. ஏன்னா நீங்கள் வைக்கிற மார்ஜினில் தான் அந்த கடையோட ரெண்ட் கொடுக்கணும், இபி சார்ஜஸ் கொடுக்கணும், அது போக மிஸ்செலேனியஸ் நிறைய இருக்குது. மாசானா ஒரு டியூப்லைட் ஃபியூஸ் ஆகி போகும், எல்லாமே இந்த மார்ஜினில் தான் நம்ம எடுத்து பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் சேல்ரி எடுக்கணும், ஒர்க்கர் சேல்ரி இருக்குது, ட்ராவல் எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே வந்து இந்த மார்ஜினில் தான் அடங்கும். நம்ம வந்து மார்ஜின் கம்மியாக வச்சோம்னா இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நம்ம அசட்லேருந்து எடுக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் நல்லா யோசித்து கிளியராக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரேன். பை.